ஹலோ மக்களே, எனக்கு ஒரு புது வீடியோ, ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இருங்க ஒரு நிமிஷம், இந்த பக்கம் வந்து எடுக்கிறேன். இது என்ன மரம் தெரியுமா? சீமை இலந்தை. இங்கே பாருங்கள், இது வந்து அதோட துளிர் எங்கேருந்து துளுத்து வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், நேராக வந்து இங்கே வந்து ஆல்ரெடி குரங்கு உடைச்சிருச்சு. ஒரு பெரிய கலை குரங்கு உடைச்சிருச்சு. இது வந்து இப்போ சீசன், செம்ம பிஞ்சு. மரம் ஃபுல்லாக கொத்து கொத்தாக பிஞ்சு எடுத்துருக்கு. மரமே தாங்காத அளவுக்கு இருக்கு. அவங்களுக்கு கிளியராக மேலே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். மாடிக்கு வரைக்கும் போயிருக்கோம் கிளை, தெரியுதுங்களா? இருங்க அப்படி இருங்க, இங்கே பாருங்கள். இப்போ எடுக்கிற வீடியோ வந்து மாடியிலேருந்து எடுக்கிறது. எந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இது வந்து ஒரு 3 வருஷம்ன்ற பாருங்கள், வச்சு இது வந்து 1.5 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்த அளவுக்கு ஒரு க்ரோத்து சத்தியமாக எதிர்பார்க்கல. தெரியுதா? செம பிஞ்சுமே இருக்குது, பூவுமே நிறைய இப்போ கொத்தா. எப்பயுமே தேனி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த செடியில். இதை பாருங்க, பிஞ்சு எடுத்துக்கிட்டும் இருக்குது, அதே டைமில் வந்து பூவும் இருக்குது, அதே டைமில் கொஞ்சம் பெரிய பெரிய பிஞ்சு. நல்ல பெரிய மரமாயிடுச்சு. செம ஸ்பீடாக வளருதுங்க மற்ற மரத்தை கம்பேர் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், வச்சு 1.5 வருஷத்தில் இவ்வளோ பெரிய மரமாகி இவ்வளோ காய் காய்க்குது. உங்கள் வீட்டில் இடம்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மரம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஒர்த்தாக இருக்கும். பழமுமே நல்லாயிருக்கும். பழம்ன்றது கிடையாது, ஒரு செங்காயாக சாப்பிடும்போது ஒரு ஆப்பிள் சாப்பிட்ற ஃபீல் வரும். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, பை பாய்.